ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பேரு. நாம இந்த வெளில பார்க்க போறது ரீவைன் அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வெளில பார்த்துடலாம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். கன்னட திரைப்பட நடிகரான தேஜ் அப்படிங்கிறவரோட ஒரு டெபியூட்டட் ஃபிலிம். ஸோ அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த ரீவைன் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல வந்து நம்ம ஹீரோ பேர் வந்து அர்ஜுன். அர்ஜுன் வந்து ஃபேமஸான ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிரைம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவரோட ரிப்போர்ட் மூலமா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நம்ம அர்ஜுனோட பொண்ணு தான் ஆதியா. இந்த பொண்ணை ஒரு கட்டத்துல வந்து நம்ம அர்ஜுன் தொலைச்சிடுறாரு. இந்த தொலைஞ்சு போன பொண்ணு வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. இதனால வந்து தன்னோட மனைவி வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கனவு உலகத்துல போய் நிறைய விஷயங்களை தேட முடியும். அப்படி தொலைச்ச தன் பொண்ணை வந்து கனவு உலகத்துல கொண்டு போய் எங்க தொலைச்சோம், யார் கொண்டு போயிருப்பாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. இப்படி தன்னோட மனைவியோட உதவியின் மூலமா இப்படி கனவு உலகத்துல இருந்து தன்னோட பொண்ணை வந்து தொலைச்சதை கண்டுபிடிச்சாரா. ஸோ பொண்ணை யார் கடத்திட்டு போனாங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதையுமா இருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு இந்த படத்தோட ஐடியாலஜி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. பட் வந்து எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு பெட்டரா பண்ணவே இல்லை. சொல்ல போனா இந்த படம் வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தோட டேரக்டர் தேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. பட் அந்த அளவுக்கான ஒரு எக்ஸிகியூஷன் இல்லாதனால படம் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான டிராமாவா தான் வந்து ரெடியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கனவு உலகத்துல என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கணும். பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எடுக்கவே இல்லை. மேலும் இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டரான நம்ம தேஜ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்துல கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே பார்க்கறதுக்கு ஒரு சீரியல் மெட்டீரியல் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒரு 15 நிமிஷம், அதாவது இந்த பொண்ணு காணாம போன கொஞ்ச நேரத்திலே வந்து இவன் தான் கடத்திருப்பான் அப்படிங்கிறது நமக்கே ஒரு கெஸ் வந்துருது. அந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான டிராமா. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஸோ போர் அடிச்சா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபேமிலி வாட்சபிள் தான்.